மனித இனம் விடை காண முடியாத பல மர்மங்களுக்கான பதிலை தேடி இன்னைக்கு வரைக்குமே பூமி முழுக்க அலைஞ்சு திரிஞ்சாலும் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய பல மர்மங்கள் நமக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மர்மத்துக்கான கூடாரமே நம்மோட மனித உடல் தான். 2 லட்சம் வருஷத்துக்கு மேல இந்த பூமியில அதிகாரம் செலுத்தி வாழ்ந்துட்டு வரக்கூடிய மனிதர்களோட ஹியூமன் பாடி பத்தின ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில பிரமிப்பான உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். தேஜாவு. மெடிக்கல் சயின்ஸ்ங்கிற விஷயம் இன்னைக்கு எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் மனித மூளை நரம்புகளோட செயல்பாடுகளும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் முழுசா கண்டுபிடிக்கவே முடியாத அறிவியல் மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. கனவுகள் பத்தியும் நினைவுகள் பத்தியுமே இன்னும் விஞ்ஞானிகளால விளக்கம் தர முடியாத நிலையில அவங்களோட திறமைக்கு சவாலா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த தேஜாவு. இந்த அனுபவம் உங்கள பல பேருக்கும் கூட ஏற்கனவே ஏற்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு நாம ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு வினோதமான உணர்வு பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். அதாவது நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இடத்துக்கு நாம் இப்பதான் வந்திருக்கோங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் நம்மோட மூளைங்கிறது இங்க ஏற்கனவே நம்ம வந்துட்டு போன மாதிரியும் அந்த இடங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரியும் அங்க சில அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்ட மாதிரியும் ஒரு மாய பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்தும். மூளை நரம்புகள்ல உண்டாகக்கூடிய இந்த மாதிரியான ஸ்பார்க் எதனால நடக்குதுங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்குமே விஞ்ஞானிகளால பதில் சொல்ல முடியல. தேஜாவுன்னு அழைக்கப்படக்கூடியதுக்கு பிரெஞ்சு மொழியில ஏற்கனவே பார்த்ததுன்னு அர்த்தம். வாழ்நாள் முழுக்க அதிக தூரம் பயணம் செய்யறவங்களுக்கும் அதிகமா சினிமா பாக்குறவங்களுக்கும் இந்த அனுபவங்கிறது அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய நரம்பியல் வல்லுநர்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவங்கள் மாறுபடலாம்ங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. பிளட் டைப்ஸ். பொதுவா மனிதர்கள தொடங்கி பல உயிரினங்கள் வரைக்கும் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே 90% வரைக்கும் ரத்தம்ங்கிறது ரெட் கலர்லயே இருந்தாலும் அதுல ஏ டைப் பி டைப்னு ரத்த வகைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். ஏ குரூப் பிளட் பிக்கு செட் ஆகாது, பி குரூப் ஏ குரூப்புக்கு செட் ஆகாது. ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸ்னு இதோட பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் டைப்ஸை மனிதர்களை தாக்கக்கூடிய சில டிசீஸை வச்சுதான் அதோட தன்மையை மதிப்பிடவும் செய்யறாங்க. பொதுவா கொசுக்களால பரவக்கூடிய மலேரியா ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களை அதிகமா பாதிக்கிறது இல்ல. அதே மாதிரி மலேரியாவால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பீப்புள் தான். ஏன்னா உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 40% மக்கள் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் உடைய இருந்தாலும் அது குறைவா இருக்கக்கூடிய மக்களை கொண்ட பகுதி ஆப்பிரிக்கா தான். அதனால என்னதான் இம்யூன் சிஸ்டமும் பாடி ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் ஒரு கொசு கிட்ட கடி வாங்கி சாகக்கூடிய எண்ணிக்கை அவங்க பக்கம் அதிகமாவே இருக்கும். அதே சமயம் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்கள 100க்கு 80% பேருக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதே இல்லையா. அதே மாதிரி ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் மாதிரியான ரத்த மாதிரிகளை கொண்டவங்க தான் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கிறதாவும் சொல்றாங்க. வீக்கர் தென் ஏப்ஸ். குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பயோலாஜிக்கலி சில விஷயங்கள் குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் காமனான ஒன்னாவே இருக்கும். குறிப்பா ஏப்ஸ் அண்ட் சிம்பன்சிகளோட பல மடங்குங்கிற அளவுக்கு நம்மளோட டிஎன்ஏ அதுங்களோட ஒத்து போகும். இருந்தாலுமே மனிதர்களை விடவும் ஏப்ஸ் தான் பல மடங்கு பலசாலிகள். நம்மளை விடவும் கடினமான கைகளையும் கால்களையும் கொண்டிருக்கக்கூடியதுங்க எவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி குரங்குகளுக்கும் ஏப்ஸுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதுல ஏப்ஸ் எடுத்துக்கிட்டா குரங்குகள் மாதிரி அதுங்களுக்கு வால் இருக்காது. அதே மாதிரி குரங்குகளை விட பெருசாவும் இருக்கும். மங்கீஸை விடவும் ஏப்ஸுக்கு மூளை பெருசு. அப்புறம் ஏப்ஸ்ங்கிற கான்செப்ட்ல எதெல்லாம் வரும்னா கொரில்லா, சிம்பன்சி, உராங்குட்டான், கிப்பான்ஸ், பொனோபோஸ், அப்புறம் மனிதர்களாகிய நாம தான் இதுல பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஏப்ஸும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். மனித உடலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட இருந்து 100% வரைக்கும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுதான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நாம எந்த இடத்த கைகளால தொட்டாலுமே அங்க நம்மளோட அடையாளத்தை அங்கேயே விட்டுட்டு போறதா தான் அர்த்தம். ஏன்னா நம்ம கைகள்ல இருக்கக்கூடிய விரல்களோட முனைப்பகுதியை ஃப்ரிக்ஷன் ரிட்ஜஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பா இதுங்க டைரக்டா வியர்வை சுரப்பிகளோட கனெக்ட் ஆயிருக்கிறதால நீங்க எந்த விதமான சர்ஃபேஸை டச் பண்ணாலும் உங்க கைகள் 100க்கு 1% அளவுக்கு ஈரப்பதமா இருந்தாலே கூட போதும் உங்க கைரேகைங்கிறது அந்த இடத்துல பதிவாகிரும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ஸ், லூப்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்னு 3 வகை இருக்கு. இந்த 3 டைப்புமே நம்மளோட 10 விரல்களையுமே கலந்துருக்கும். அதாலையும் முனைப்பகுதி விரல்கள்ல ரிச் பார்ட்ஸ், பிரேக்ஸ், ஃபோர்க்ஸ்னு சொல்லி 3 விதமான அமைப்புகள் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸை வச்சு உருவாகக்கூடிய காம்பினேஷன்ங்கிறது கண்டிப்பா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கான ஒன்னாவே தான் இருக்கும். இதனாலதான் ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ங்கிற விஷயம் 2 நபர்களுக்கு பெரும்பாலும் அமையறது கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய வழக்கமே கூட 18ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து இருந்துட்டு தான் வருது. அதே மெத்தடை இன்னைக்கு மொபைல் போன்ஸ் அன்லாக் பண்றதுக்கும் பர்சனல் அக்கௌண்ட் டீடைல்ஸை செக்யூர் பண்றதுக்கும் மிக முக்கியமான ஒன்னாவே இன்னைக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கையெழுத்தை விடவும் கை நாட்டு தான் சூப்பர்னு நினைக்கிறவங்க அப்படியே உங்க ஃபிங்கரை வச்சு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையுமே கூட தட்டி விடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. கிரையிங். மனிதர்கள் தங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான உடல் மொழியில ஒண்ணுதான் இந்த அழுகை. சேட்னஸ், ஹாப்பினஸ்னு எதுவா இருந்தாலும் மனித உடல் பகுதி முதல்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் கிரையிங். சாதாரண விலங்குகள் கூட அழுகையை வெளிப்படுத்தும். ஏதாவது பிரச்சனைனா ரேரான கண்டிஷன்ல இது நடக்கும்.
ஆனா சந்தோஷம் துக்கம்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அதோட இண்டிகேஷனா மனித உடலை பொறுத்த வரைக்கும் உப்பு கரிக்கிற தண்ணீர் கண்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய நிகழ்வா தான் இருக்கும். அதோட இது கண்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா கூட பார்க்கப்படுது. மைக்ரோப்ஸ் இன்சைட். கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து உருவானதுதான் நம்மளோட மனித உடல்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையும் தாண்டி ட்ரில்லியன் கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழக்கூடிய வீடு மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்மோட மனித உடல். கண்ணுக்கே தெரியாத வைரஸ், பாக்டீரியா மாதிரி ஏகப்பட்ட ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் நம்ம உடம்போட ஒவ்வொரு மூலையிலையுமே குடும்பமா வாழ்ந்துட்டு தான் வருது. அது எல்லாத்தையும் சேர்த்த ஒண்ணுதான் மைக்ரோபயோட்டான்னு சொல்றாங்க. குறிப்பா இதுல பாக்டீரியாக்கள் தான் முக்கால்வாசி இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கும். தோல், மூக்கு, வாய் மற்றும் குறிப்பா குடல் பகுதியில் காணப்படக்கூடிய நுண்ணுயிர்கள் நாம பிறந்த நொடியில் ஆரம்பிச்சு இறந்து மண்ணோட மண்ணா மக்கி போற வரைக்குமே வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே தான் டிராவல் பண்ணும். மனித உடலோட ஆரோக்கியமான வளர்ச்சியிலையும் கெட்ட கிருமிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுலையும் இந்த மைக்ரோபயோட்டாஸ் நமக்கு உதவியாவே இருந்தாலும் சில நேரங்கள்ல இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கே எதிரான ஒண்ணாவும் செயல்பட ஆரம்பிக்கும். இதனால உருவாகக்கூடிய உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் நம்மளை பாதிக்காம இருக்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறதும் அவசியமான ஒண்ணு. அப்பெண்டிக்ஸ். பொதுவா ஒரு மனித உடலோட நல்ல செயல்பாட்டுக்கு ஒரு கிட்னி மட்டுமே போதுமானது. இருந்தாலுமே இயற்கையாவே நம்ம உடல் பகுதியில 2 கிட்னி அமைஞ்சிருக்கும். ஆனா பாட்டிலா உள்ள இறக்கி 2 கிட்னியையுமே சட்னியாக்கிட்டு இன்னொரு கிட்னிக்காக சில மனிதர்கள் இங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா மருத்துவர்களாலையும் விஞ்ஞானிகளாலையும் ரொம்ப காலமாவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேவையே இல்லாத வேஸ்டான ஒரு பகுதியை தான் பல காலங்கள் வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுதான் பெருங்குடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அப்பெண்டிக்ஸ். வயிற்று வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ல சில நேரம் இதோட பங்கும் கொஞ்சம் இருந்தாலுமே இதோட முக்கியமான வேலை என்னங்கிறது பல காலங்களாவே தெரியாமலே தான் இருந்துட்டு வந்தது. ஆனா பின் வந்த நாட்கள்ல தான் நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா இது செயல்பட்டு வருது ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லாத ஒன்றா எப்பவுமே இருக்காது. அதுக்குன்னு முக்கியமான காரணம் இருக்குங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்களுமே பின் நாட்களில் தான் உணரவே செஞ்சிருக்காங்க. யான்ஸ். மனிதர்கள்ல இருந்து விலங்குகள் வரைக்குமே காமனான ஹேபிட்ஸ்ல ஒண்ணுதான் கொட்டாவி விடுறது. நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய யாராவது கொட்டாவி விடுறத பார்த்தா நமக்கும் கொட்டாவி விடணுங்கிற மாதிரியான ஃபீல் பல சமயங்கள்ல நம்மள பலருக்கும் கிரியேட் ஆகியிருக்கும். காலையில தூங்கி எந்திரிச்சதும் மனுஷன் செய்யக்கூடிய வேலையில முதலாவது விஷயமும் இந்த கொட்டாவி தான். ஆனாலுமே கூட இந்த பழக்கம் மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எதனால உருவாகுதுங்கிற காரணத்தை இன்னைக்கு வரைக்குமே விஞ்ஞானிகளால முழுசா கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில சைக்காலஜிக்கல் காசஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட இதை தொடர்பு படுத்துறாங்க. அதாவது நம்ம ரத்தத்திலையும் நுரையீரல் பகுதிகளிலையும் கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமா இருக்கிறப்போ ஆக்சிஜனை அதிகமா உள்ள கொண்டு வந்து பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் யான்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கொட்டாவி ஏற்படுறதாகவும், மேலும் இந்த கொட்டாவி தான் பிரெயின் டெம்பரேச்சர்ஸை ரெகுலேட் பண்ணி விடுதணும். ஒருவேளை அது நடக்கலன்னா மூளையோட கெமிக்கல் பேலன்ஸுமே அஃபெக்ட் ஆயிடுன்னு சொல்றாங்க. சோ மனித உடல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ஹேபிட்ஸ்லையும் ஏதாவது ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சுன்னா தான் தொடர்ந்து பார்க்கவே செய்வீங்க. இல்லனா இதுவுமே கூட உங்களை கொட்டாவி விட வச்சிருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. புரோகாஸ் ஏரியா. எல்லா மனிதர்களுமே தங்களோட முக்கியமான உறுப்புகளான கை கால்களை பயன்படுத்தி தான் எல்லா விதமான வேலைகளையுமே செஞ்சுட்டு வந்தாலும் இடது கையை விடவும் வலது கையை தான் அதிகம் பயன்படுத்தி பார்த்திருப்போம். ரேரா ஒரு சிலர் மட்டும்தான் தங்களோட இடது கையை பயன்படுத்தி எழுதுறதுல ஆரம்பிச்சு பல விஷயங்களையும் செய்வாங்க. இது மாதிரியான செயல்பாடுகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியதுதான் மூளையில இருக்கக்கூடிய புரோகாஸ் ஏரியாங்கிற பகுதி. நம்ம மூளையோட இடது அரைக்கோளத்தோட முன்பகுதியில் இருக்கக்கூடியதுதான் நம்மோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் முன்கூட்டியே தீர்மானிச்சு வாய் வழியா வார்த்தைகளாகவும் கை கால்னு எல்லாத்தோட இயக்கங்களுக்குமான கண்ட்ரோலாகவும் இருந்துட்டு வருது. ஸ்பீச் சென்டர் ஆஃப் பிரெயின் சொல்லப்படக்கூடியது மனிதர்களோட பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ்க்கான எல்லா விதமான கட்டளைகளும் மூளையோட எந்த பகுதியில இருந்து தான் பிறப்பிக்கப்படுதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. செல்ஃப் கான்சியஸ்னஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் வச்சு எவ்வளவுதான் மனுஷனோட உடம்பை பிச்சு போட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு அதற்கு மாற்றான செயற்கை உறுப்புகளை உருவாக்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத, ஏன் புரிஞ்சிக்கவே முடியாத சிக்கலான மர்ம முடிச்சுகளையும் உணர்வு நரம்புகளையும் கொண்ட ஒரு பகுதி தான் இந்த மூளை. அதுல பல விஷயங்களுக்கான பதில் இன்னமும் விஞ்ஞானிகளால தேடப்பட்டுட்டே தான் இருக்குங்கிறதோட அதுல முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படக்கூடிய விஷயம் தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ்ங்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமான சுய உணர்வு. இந்த சுய உணர்வுங்கிறத சுய விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம். மனிதர்கள் எல்லாரும் கூட்டமா ஒரு சோசியல் அனிமலாவே வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே நான் அப்படின்னு உணரக்கூடிய நிலை இருக்கு தெரியுமா? அது மூளையோட எந்த பகுதியிலிருந்து உருவாகுதுங்கிறதுக்கான கேள்வி இன்னமுமே விஞ்ஞானிகளை ஒரு மர்மமான நிலையில தான் வச்சிருக்கு. சித்தர்கள், சாதுக்கள், ஞானிகள்னு பலருமே தன்னிலை உணர்ந்தவர்களா சொல்லி தங்களை காட்டிக்கிட்டாலும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சாலிடான ரீசனும் அதுக்கான பாகமும் மூளையில இருந்தே ஆகணும்னு சொல்லி அதுக்கான விடை கிடைக்கிற வரைக்கும் ஓய போறதில்லைன்னு சொல்லி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்குமே அதற்கான ஆராய்ச்சியில ஈடுபட்டு தான் வராங்க. உண்மையிலேயே மோஸ்ட் மிஸ்டீரியஸான ஒரு இடம் எதுன்னா அது நம்மளோட மூளை தாங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. த டங் டேஸ்ட் மேப்.
டங் டேஸ்ட் மேப்ங்கிற நம்மளோட சுவை உணர்வு மொட்டுக்கள் பத்தி நம்மள பல பேர் ஏற்கனவே ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான ஆர்கன்ஸ்ல இந்த நாக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த நாக்கோட எல்லா பகுதிகளுமே எல்லா விதமான சுவைகளையுமே உணரக்கூடிய ஒன்னாவே இருக்காது. பல்வேறு விதமான டேஸ்டி பட்ஸை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாக்கு புளிப்புச்சுவை, இனிப்புச்சுவை, கசப்புச்சுவை, துவர்ப்பு சுவை, கசப்புச்சுவைன்னு ஒவ்வொரு டேஸ்ட்டுக்குமே தனித்தனி ஏரியா நாக்குல அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இந்த விஷயத்திலயுமே கூட நாக்குல உணவுப் பொருள் பட்டதும் அதோட டேஸ்ட்டை உணர வைக்கக்கூடிய முக்கியமான பங்கு இந்த மூளையில தான் இருக்கும். பொதுவா நம்ம நாக்குங்கிறது 10,000 டேஸ்ட் பட்ஸ், அதாவது சுவை உணர்வு மொட்டுக்களால உருவானது. இதுல ஒவ்வொரு சுவை மொட்டுக்களுமே ஏறத்தாழ 100 வகையான சுவைகளை உணரக்கூடிய ரிசெப்டார் செல்ஸை கொண்டு இருக்கும். ஒவ்வொரு முறை நாம சாப்பிடக்கூடிய பொருள் அது மேல படும்போதும் அதோட உணர்ச்சிங்கிறது நாக்கு மூளையோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரம்பு வழியா அதை ஒரு சிக்னலா பாஸ் பண்ணும். அப்புறமா தான் அது என்ன மாதிரியான சுவைங்கிறத நம்ம மூளை நமக்கு இண்டிகேட் பண்ணும். இது அத்தனையுமே மின்னல் வேகத்தை விடவும் மிக மிக வேகமா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஒரு அற்புதம்னே கூட சொல்லலாம். ஆனா நாம வேணா இனிப்பு புளிப்புன்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாமே தவிர உண்மையில மூளையை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்ங்கிற விஷயம் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் எலிமெண்ட்ஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணவே செய்யணும். உதாரணமா ஒரு கார்பனேட்டட் பண்ணப்பட்ட ட்ரிங்கை நாம குடிச்சா அதுல இருக்கக்கூடிய CO2ங்கிற கார்பன் டை ஆக்சைடு வச்சுதான் அது என்ன மாதிரி டேஸ்ட்னு சொல்லி மூளை புரிஞ்சிக்கவே செய்யுமா. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ல நம்ம எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டாலும் உண்மையில கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச இரண்டே விஷயம் 0s and 1sங்கிற இரண்டு நம்பர்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம டேஸ்ட்ங்கிற விஷயத்தை எவ்வளவுதான் தரம் பிரிச்சாலும் மூளையை பொறுத்த வரைக்கும் அதை கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்ல ஒன்னாதான் கணக்குல எடுத்துக்குமா. உண்மையிலேயே அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த மனித உடல். ஆட்டம் கவுண்ட். ஒவ்வொரு மனிதனோட மொத்த உடலமைப்புமே உயிருள்ள செல்களால உருவானதுங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா எவ்வளவு அணுக்களை கொண்ட செல்கள் சேர்க்கப்பட்டு இந்த ஹியூமன் பாடி உருவாக்கப்பட்டதுங்கிறது தான் இதுல பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னாவே இருக்கு. அதாவது ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய அடல்ட்டோட உடம்புல எவ்வளவு அணுக்கள் இருக்குன்னு தெரியுமா? சுமார் 7 ஆக்டிலியன் அணுக்கள். நமக்கு தெரிஞ்ச மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் எல்லாத்தையும் தாண்டி 7க்கு பக்கத்துல 27 சைபர் போட்டா வரக்கூடியது தான் இந்த எண்ணிக்கை. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.